ஆனா அது நம்மள ஒரு விதத்துல பாதிக்குது. 1000 மைல் தள்ளி இருக்கிற அவனுக்கும் அங்க ஏதோ நடக்குது. ஆனா இங்க நமக்கு மட்டுமா நெறைய பேருக்கு பாதிப்பு இருக்கு. இருந்தாலும் இப்போ எல்பிஜி கிரைசிஸ் ஒரு பெரிய ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. எல்லாருமே பதட்டமாவுறாங்க. ஐய்யய்யோ! நம்ம என்னடா பண்றதுன்னு. நம்ம நினைச்சோம் சரி பெட்ரோல்ல தான் வந்து கொஞ்சம் ஏதோ சேவ் பண்ணி வைக்கணும் அதை நினைச்சோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லாத மாதிரி இருக்கு. என்னடா நீ லிஸ்ட்ல இல்லாதெல்லாம் சொல்ற அப்படின்னு இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. நம்ம வந்து ஃப்ளட்டு பார்த்தோம், தண்ணி கண்டம் அதெல்லாம் பார்த்தோம். கொரோனா வந்துச்சு, அதையும் மீண்டு வந்தோம். இப்போ சாப்பாடுல வந்து நிக்குது. ஆமா. இப்ப வந்து எல்பிஜின்றப்போ நம்ம எல்லாரோட தாட்டும் வீட்ல என்ன நடக்குங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சொல்யூஷன் குடுத்துட்டாங்க. எல்பிஜின்னு வர்றப்ப அதோட கன்ஸ்ட்ரெயினோ, அதோட கிரைசிஸோ நம்ம எப்படி மீட் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றப்போ, ஓகே ஃபர்ஸ்ட் ஃபேமிலீஸ் அதாவது டொமஸ்டிக்கா நம்ம எல்பிஜி சப்ளைய நம்ம குறைக்கக்கூடாது. அது நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா கமர்ஷியல் சப்ளை தான் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. அந்த கமர்ஷியல் அவங்களுக்கு சப்ளைஸ்ல தான் ஹோட்டல்ஸ் வருது. இங்க போறது பேச்சுலர்ஸ் எங்க போவாங்க? ஹாஸ்டல் பிஜிக்கு எல்லாமே வந்து அந்த கமர்ஷியல்ஸ்ல தான் வருது. நாங்க என்னடா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கலாம் வந்து யோசிப்பாங்க. இப்ப நான் எங்க ஹோட்டல் தொறந்திருக்குமா? தொறக்காதா? நமக்கு தெரியும் ஆல்ரெடி பெங்களூர்லலாம் கம்ப்ளீட்டா நெறைய ஹோட்டல்ஸ் ஷட் பண்ணிட்டாங்க. அன்டில் நமக்கு வந்து எல்பிஜி சப்ளை திரும்ப வர்ற வரைக்கும்.